ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸுங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிஎஸ்கே விஸ் எஸ்ஆர்ஹெச் சென்னை சேப்பாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. எஸ், ஆக்சுவலி இந்த மேட்சுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உண்மையிலுமே கிடையாதுங்க. மேட்ச் டிக்கெட்ஸ் நிறைய ஓப்பனாக இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி இந்த பிளாக்ல விற்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் பெருசாக நடக்கலை. நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ப்ரோ ஒரு 3-4 பேர் வந்து கேட்டாங்க, ப்ரோ நான் மேட்ச் டிக்கெட் அஃபிஷியலி வச்சிருக்கேன், பட் எனக்கு வந்து வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஸோ நீங்கள் யார்கிட்ட தெரிஞ்சா எனக்கு வந்து வித்து கொடுங்க, லைக் நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் இல்லை, 4000 ரூபானா 4000 ரூபாய் அந்த டிக்கெட்டு தான் ப்ரோ, எங்களுக்கு காசு நாங்கள் போட்ட காசு கிடைச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் வரலன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு மேட்ச்சில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படிதான் இருந்துச்சு. சிஎஸ்கே தோத்துருவாங்கன்ட்டு முன்னாடியே நிறைய பேர் கணிச்சிட்டாங்க. ஆக்சுவலி எஸ்ஆர்ஹெச்சே ஒரு தோத்துக்கிட்டு இருக்க டீமு, இதில் வந்து எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாகவே நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த ஒரு மேட்ச் மூலம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் டோட்டலாக பேசலாம். எனக்கு முன்னாடியே தெரியுங்க இந்த ஐபிஎல் நமக்கு இல்லை அப்படின்ட்டு. எனக்கு இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். நம்ம எல்லாருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் எங்கேயோ ஓரமா ஒரு ஹோப், எப்படியாவது இந்த 6-6 ஜெயிச்சு உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். பட் அதெல்லாம் இனிமே வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அவுட் ஆஃப் ஐபிஎல் இதுக்கப்புறம் இந்த டீமை வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆப்வியஸ்லி. ஸோ அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. பட் நான் இந்த கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா டெவல்டு பிரிவிஸ் மாதிரி, ஆயுஷ் மத்ரே மாதிரி, இந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவ்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். எஸ், கேமை பற்றி சொல்லணுமா என்ன, 150 கிட்ட அடித்தாங்கங்க. அதை ஈஸியாக அடித்து இது பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அண்டு ரொம்ப நிறைய டியூ வந்துருச்சு. அதனாலேயே வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லாருமே கணிச்சாங்க 190ங்கிறது தான் ஒரு நல்ல டார்கெட்டு, அதுக்கு கீழே அடித்தா கண்டிப்பாக ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நடந்தது. இஸ் ஆப்வியஸ்லி டெவல்டு பிரிவிஸோட முதல் கேம் இது. சிஎஸ்கேக்காக சொல்கிறேன். செம்மையாக ஆடினார், சூப்பராக ஆடினார். அந்த நோ லுக் ஷாட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அவர் அப்படியே கொண்டு போயிடலாம் அடுத்தடுத்த சீசனுக்கு. அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. சேஞ்சஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. சாம் கரனுக்கு வாய்ப்பு கொடுத்தது சூப்பரான மேட்ரு. ஏன்னா நம்ம பெருசாக சாம் கரன் அந்த 2 மேட்ச் நல்லா பண்ணலை அப்படின்னு வரையுமே ஒதுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய தோல்விகள், அந்த மேட்சும் தோல்விகள். இப்போ மறுபடியும் எஸ் இன்னைக்கும் பெருசாக பவுலிங்கில் அவர் அடிச்சிட்டாங்க தான். பட் ஸ்டில் சாம் கரன் ஒரு நல்ல பிளேயருங்க. ஆப்வியஸ்லி அவர் ரொம்ப ரொம்ப நல்ல டேலண்டாக, நிறைய ஏஜும் இருக்குங்கிறதுனால அவரெல்லாம் நம்ம க்ரூம் பண்ணியே ஆகணும். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது செம மேட்ரு. ஷேக் ரஷீத் அகைன் இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர். எஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டாரு, 2வது மேட்ச் 3வது மேட்ச் ஃபெயிலியர். அவரை கொஞ்சம் பார்ப்பாங்க இதுக்கப்புறம். ஏன்னா இப்போ ரவீந்திரா உட்கார வச்சுட்டு ஆயுஷ் மத்ரே ஓப்பன் அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து அடுத்த சீசன் ஷேக் ரஷீத் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னே கிடையாது. ஏன்னா ருத்ராஜ் வந்துருவார். ஸோ வந்து ஷேக் ரஷீத் அவரோட இடத்த பிடிச்சிக்கணும் அப்படின்னா மேபி இன்னும் 1 or 2 மேட்சஸ் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதில் அவர் நல்லா விளையாண்டுக்கிட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஏன் தீபக் கூடாங்கிற கொஸ்டின் தான் வந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கு ரொம்ப சிம்பிள். அஸ்வினை ஆட வைக்கல அவங்க. ஸோ அஸ்வின் மாதிரியே ஒரு பவுலிங் போடணும், பவுலிங்க்கு மேபி யூஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளால அஸ்வினை எடுத்துகிட்டு வர முடியாது அந்த இடத்துல. ஸோ அப்போ தீபக் கூடாவை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் அஸ்வினை ஆட வச்சுட்டு தீபக் கூடாவை என்ன இம்பாக்ட் பிளேயராக வச்சுக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சீரியஸ்லி. அண்டு அனுஷுல் கம்போஜ் அவர் ரொம்ப நல்லா பண்ணார். அவரை ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே ஆட வச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். அண்டு எஸ், இன்னொரு சில பாசிட்டிவ்ஸ் மேபி ஃபீல்டிங் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. டெவல்டு பிரிவிஸ் சூப்பராக பண்ணார். தீபக் கூட ஃபீல்டிங் செமையாக பண்ணார். அண்டு பவுலிங்லேயும் ஒரு சில நல்ல பாசிட்டிவ். கலீல் அகமதோட பவர் பிளே விக்கெட்ஸ் நல்லா இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நூர் அகமது எப்பயும் போல் அவரும் நல்லா போட்டார். எஸ், அவரோட ஓவரும் இந்த டியூனால அடி வாங்கினுச்சு. மற்றபடி அவர் நல்லா தான் பண்ணார். இது மாதிரி பார்த்தோம். பட் என்னங்க எங்கே கேமை விட்றாங்க என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சிவம் டூபே நல்லா விளையாடலை. எம்எஸ் தோனி போஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, மிடில் ஆர்டர் எங்கள்கிட்ட பெருசாக நல்லா விளையாடல. ஸோ மிடில் ஆர்டரில் டெவல்டு பிரிவிஸ் காட்டின ஒரு அப்ரோச் வந்து வேற யாருமே காட்டல. அதைத்தான் நாங்கள் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு அவர் அடிச்சுமே மற்றவங்க யாரும் விளையாடாததுனால எங்களுக்கு வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னாரு. தீபக் கூட 20 ஓவர் வரைக்கும் நின்னாரு, பட் ஒன்றும் பண்ணலை. இடையில வந்து விளையாண்ட ஒரு ஜடேஜா அவரும் ஒன்றும் பண்ணல. எம்எஸ் தோனியுமே ஒன்றும் பண்ணலை. இப்படி யாருமே ஒன்றும் பண்ணலை அப்படின்னா அப்புறம் எப்படி தான் ஸ்கோர் ஏறும்? இந்த ஸ்கோரே தட்டு தடுமாறி வந்ததுக்கு ஆயுஷ் மத்ரே ஒரு
ரீசனு, டெவால்ட் பிரிவிஸ் ஒரு ரீசனு, மேபி தீபக் கூட ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்லலாம். ஏன்னா அந்த கடைசியில் கொஞ்சம் நின்று தட்டு மாதிரி ஏதோ அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு விஜய் சங்கரே ஆட வச்சிருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவரும் ஒரு ரீசன் இந்த ஸ்கோர் வந்ததுக்கு. மற்றபடி யாருமே ஒழுங்காக பண்ணலை. பட் ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க நல்லா பண்ணுறாங்க, அது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ தயவு செஞ்சு ஒரு வேன்ஸ் பேடியை எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது சொருக பாருங்க. முடிஞ்சா வந்து அந்த இன்னொரு பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கொடுங்க. ஆண்ட்ரே சித்தார்த் அவனுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. ராமகிருஷ்ணா கோஷ் எங்கேயாவது ட்ரை பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர்னு நம்ம கேள்விப்படுறோம். அடுத்த ஹர்திக் பாண்டியான்லாம் வந்து சொல்கிறாங்க மகாராஷ்டிரா லீக்ல பயங்கரமாக ஆடி இருக்காருன்னு சொல்கிறாங்க, செம்ம ஆடிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க, சூப்பராக பவுலிங் போடுவாருன்னு சொல்கிறாங்க. எல்லாம் யார் சொல்கிறா, சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாட்ச் அவுட் பிளேயர் யாருன்னு எல்லா கேப்டன்ட்டையும் கேட்டப்போ ருத்ராஜ்டையும் அதை கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னது வந்து ராமகிருஷ்ணா கோஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேரியேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் நாகர்கோட்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த நேத்தன் எல்லிஸ் அவர் ஒரு செம்ம பிளேயருங்க, அவரை ட்ரை பண்ணலாம் பத்திரானாவே நம்பி இல்லாமல். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள். MS தோனியுமே ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணார். ஏர்லி விக்கெட்ஸ் மேபி நூர் அகமதை வச்சு இன்னமும் எடுத்துருக்கணும், ஏன்னா அவரை ஹோல்ட் பண்ணது ரொம்ப தப்பு. அண்டு சாம் கரனோட 2 ஓவர் தான் வந்து ரூல் பண்ணிட்டு போயிடுச்சு. இடையில ஜடேஜா ரொம்ப நல்லா பண்ணி விக்கெட் எடுத்துமே அவரால் ஒரு ஓவர் வந்து ஃபினிஷ் பண்ண முடியல. இது மாதிரி அவருமே எங்கேயோ எடுத்த ஒரு சில முடிவுகள்னால இப்படி மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ், இன்னைக்கு ஒரு லாங் பேட்டிங்கோட வந்து ஆடினாங்க, அவ்வளோ பெரிய பேட்டிங் லைனை, பட் ஸ்டில் 150 தான் அடிக்க முடியுது அப்படின்னா டீமோட குவாலிட்டியே அப்படிதான் இருக்கு. இன்னமும் வந்து ஓப்பனர்ஸ் ஃபயர் ஆகணும், அந்த ஒன் டவுன் வர்றவங்க கொஞ்சம் நல்லா விளையாடணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜட்டுவோட பேட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். டெவால்ட் பிரிவிஸ் அவரோட வேலையை பார்த்துருவாரு, கூட விளையாடுற சிவம் டூபே, அதுக்கப்புறம் தலை, திருப்பி தீபக் கூடாவோ இல்லை நீங்கள் அந்த இடத்துல வேன்ஸ் பேடியோ யாராவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா விளையாடணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதுக்கப்புறம் இருக்க போகிற 5 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து யார் நெக்ஸ்ட் சீசன் தேர்வா, யார் தேர மாட்டா, யாரை ரீட்டைன் பண்ணலாம், யாரை விட்டுட்டு மினி ஆக்ஷனில் போய் யாரை எடுக்கலான்னு பார்க்குறதுக்கான ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான டைம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சீரியஸ்லி அதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீசன் பார்ப்போம். இந்த சீசன் வந்து முடிஞ்சிருச்சு சிஎஸ்கேக்கு. இனிமேலும் யாரும் நம்பிட்டு இருக்காதீங்க. அவங்க வந்து இதுக்கப்புறம் சில பேர் வருவாங்க, இருக்க போற 5ல் 5ஐயுமே ஜெயிச்சு வேற லெவல்ல உள்ள போவாங்கடா சிஎஸ்கே 14 பாயிண்டோட அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் சத்தியமாக நடக்காது. பிகாஸ் இந்த வாட்டியெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபை ஆகிறதுக்கு 16 பாயிண்ட் தேவைப்படும். 14 பாயிண்டில் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று 14 பாயிண்ட் சிஎஸ்கேவால் எடுக்க முடியாது இப்போ இருக்கிற டீமை வச்சு. ஓகே, சரிங்க, வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம டீமை பற்றின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ இந்த மேட்ச் இந்த SRH பற்றி எப்படி விளையாண்டாங்க? நல்லா தாங்க விளையாண்டாங்க. ஆனால் வேறு இந்த டீம்கிட்டையாவது நொங்கு வாங்கிட்டு வருவாங்க. அவங்க தான் நம்மளை ஈஸியாக அடிச்சு விட்றாங்களே. எஸ், இஷான் கிஷன்லாம் ஃபார்ம்லேயே இல்லை. அந்த மெண்டிஸ், கவிந்த மெண்டிஸ், அவர் சூப்பரான டெஸ்ட் பிளேயரு, அவர் வந்து நம்மளை பொழக்கிறாரு. அட போங்கடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீசன் ஃபுல்லாக ஃபார்மில் இல்லை. இன்றைக்கி நம்மளை என்னென்னமோ ஷாட்ஸ் ஆடுறான் அவனும். எஸ், நம்ம வந்து எப்படின்னா முன்னாடிலாம் சொல்லுவோம்ல, இந்த நல்லா விளையாடாதவங்க வந்து சிஎஸ்கே வந்தால் நல்லா விளையாடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா விளையாடாதவங்கலாம் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக நல்லா விளையாண்டு ஃபார்முக்கு வந்துருவாங்கங்கிற மாதிரி இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஃபார்ம் பண்ணியாச்சு, ரோஹித் சர்மா ஃபார்ம் பண்ணியாச்சு, இஷான் கிஷன் இப்போ ஃபார்ம் பண்ணி விட்டாச்சு. இன்னும் எத்தனை பேர் காத்திருக்காங்களோ அதுக்கு. சரிங்க, வரேன், வணக்கம், தூங்க போகிறேன். ஓகே, நன்றி 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 நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.